ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு மழை கொஞ்சம் தூரிக்கிட்டே இருந்ததுனால கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு டிலே ஆகிடுச்சு. லேட்டாக தான் எந்திரிச்சோம். சண்டேனா எப்போயுமே நான்வெஜ்ஜோடு தானே ஆரம்பிப்போம். அதனால் இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணோன்னா, நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சு. அந்த கோழிக்கு தெரியாமல் ஒரு முட்டையை ஆட்டையை போட்டு காலையிலே வந்துட்டு முட்டையை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா எனர்ஜெட்டிக்காக வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஆல்மோஸ்ட்டு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு சாப்பாடு வந்துட்டு என்னென்னு ஒன்று பார்த்துலாமா. இன்றைக்கி வந்துட்டு சுட சுட சோறு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு மீன் குழம்பு அதுமாதிரி ரெடி ஆகிடுச்சு. அதில் பாதி மீனை எடுத்து அப்படியே வறுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு முட்டை, நம்ம வீட்டில் எப்போயுமே 5 முட்டை ரெடி ஆகும். இன்றைக்கி வந்து 2 முட்டை ஊருக்கு போயிருக்கு. அதனால் 3 முட்டை மட்டும் ரெடி பண்ணி சாப்பிட்லான்னு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு வந்துட்டு வெண்பொங்கல் சாப்பிடும் போல் இருந்துச்சு சூடாக. அதனால் வெண்பொங்கல் சாம்பார் வச்சு நானும் சாராவை மட்டும் அதோட சைடிஷ் வச்சு சாப்பிட்டுட்டு மீன் குழம்பும் ஊற்றி சாப்பிட்டோம். கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு. ஊருக்கு போனவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வரலாமேன்னு சொல்லிவிட்டு எல்லா மேக்கப் போட்டு கொஞ்சம் நேரம் சென்று கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நானும் சாராவும். சாரா ஹாய் சொல்லு. சாரா ஹாய். ஹாய். கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமேட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தா பட்டுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. பட்டு ஜாலி ஆகிட்டியா நீ? சத்தமாக சொல்லு. ஜாலி. அதுக்கப்புறம் போகிற வழியில் கல் இருந்துச்சு பார்த்துக்குங்க, வாங்கிட்டு அப்புறம் இவங்க எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு அந்த மீன் குழம்பு இருந்துச்சு. அது கூட சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி மாவு வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாவு வந்து கொஞ்சம் இட்லி ஊற்றி வச்சு நைட்டுக்கு வந்து இட்லி, அதுக்கப்புறமேட்டு தேங்காய் சட்னி, மீன் குழம்பு, அதை மீன் கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து வறுத்து நைட்டு சாப்பாடை முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து ஒரு மொக்க வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய். பாய் சொல்லிருப்பட்டும்.